Hello students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.3ல உள்ள 5th, 6th sum பார்க்கலாம். 5th sum பாருங்க. The hypotenuse of a right triangle is 6 meter more than twice of the shortest side னு கொடுத்திருக்காங்க. If the third side is 2 meter less than the hypotenuse, find the sides of the triangle வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு hypotenuse of a right angle is வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 6 meter more than twice of the shortest side அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இப்போ இதுல ஒரு triangle நம்ம எடுத்தோம்னா ஒரு right angle triangle எடுத்துக்கலாம். சோ நான் இப்போ வந்து இத வந்து hypotenuse னு வச்சுக்கிறேன். C இது வந்து C னு வச்சுக்கிறேன். இது A, இது வந்து நான் B னு வச்சுக்கிறேன். இப்போ hypotenuse of a right triangle is 6 meter more than twice of the shortest side. Shortest side வந்து நான் இத வந்து இதான hypotenuse. அப்ப இது வந்து ஒரு shortest side. இது வந்து கொஞ்சம் சின்னது, இது நீளமா வரும். அதனால இது shortest side நான் A ன்னு எடுத்துக்கிறேன். இந்த சைட வந்து third side. இத வந்து நான் B ன்னு எடுத்துக்கிறேன். C வந்து hypotenuse. A is the shortest side, C is the hypotenuse, B is the third side ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க பாருங்க, நம்ம அந்த hypotenuse இந்த C வந்து எப்படி இருக்குதுன்னா 6 மீட்டர் more than twice of the shortest side. 6 plus அப்புறம் twice of the shortest side. twice of the ஆஃப் வந்தாலே நம்ம இன்டு போட்டுறணும். இன்டு ஷார்டஸ்ட் சைடு நம்ம என்ன எடுத்திருக்கோம், A எடுத்திருக்கோம். அப்ப 6 plus 2A. ஓகேவா? சோ அப்போ நம்ம ஹைபாட்னியூஸ் அப்ப என்ன வருது இதுல இருந்து, சோ given இது நமக்கு கொடுத்திருக்காங்க. givenல இருந்து C equal to அப்ப என்னது நமக்கு 6 plus 2A இல்லையா, 6 plus 2A கொடுத்திருக்காங்க. சோ அது முடிஞ்சது. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, தேர்ட் சைடுனா இது நம்ம எடுத்திருக்கோம் B எடுத்திருக்கோம். சோ அப்ப B வந்து எப்படி இருக்குன்னா 2 மீட்டர் less than the hypotenuse. 2 மீட்டர் less than the hypotenuse. hypotenuse இப்ப நமக்கு எவ்வளவு இருக்கு, 6 plus 2A இருக்கு. சோ அதுல இருந்து ஒரு 2 மீட்டரை வந்து நமக்கு லெஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ அப்ப B equal to அப்ப நமக்கு என்ன வரும், B equal to அதாவது 2 மீட்டர் less than the hypotenuse. சோ அப்ப C minus 2 ன்னு அர்த்தம். ஓகேவா? ஹைபாட்னியூஸ்ல இருந்து ஒரு 2 மீட்டரை வந்து நம்ம வந்து லெஸ் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ C ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னது 6 plus 2A அப்புறம் minus 2. 6 minus 2 னா என்ன வந்துரும், நமக்கு 4 வந்துரும் இல்லையா. அப்போ 4 plus 2A. B வந்து இப்போ எவ்வளவு நமக்கு 4 plus 2A ன்னு கிடைச்சிருச்சு. சோ இப்போ இவ்வளவுதான். அதுக்கு அப்புறமா என்ன கொடுத்திருக்காங்க, find the sides of the triangle வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ இந்த சைட்ஸ், இந்த 3 sides of the triangle நம்ம கண்டுபிடிக்கணும். ABC வந்து இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ட்ரையாங்கிள் இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாமா, இது A B C ன்னு கொடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABC, இந்த ட்ரையாங்கிள் ABCல வந்து இப்ப பாருங்க, நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்றேன். பித்தாகோரஸ் தியரம். சோ தியரம் நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன். ஓகேவா? ட்ரையாங்கிள் ABCல பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது என்ன வரும், ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ். நமக்கு கொடுத்துட்டாங்க ஹைபாட்னியூஸ் C கொடுத்துட்டாங்க, அதர் 2 சைட்ஸ் A யும் B யும் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன எழுதிடலாம், நமக்கு C ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர்னு எழுதிடலாமா. ஓகேவா? சோ அப்போ A ஸ்கொயர் வந்து நம்ம A ஸ்கொயர் அப்படியே தான் வைக்க போறோம். B ஸ்கொயருக்கு நம்ம என்ன எடுக்கலாம், C ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா, எவ்வளவு 6 plus 2A தெரியும். அப்ப 6 plus A the whole square. அடுத்து A ஸ்கொயர் அப்படியே தான் வைக்க போறோம். B ஸ்கொயர் நமக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 4 plus 2A the whole square. அவ்வளவுதான். சியும் பியும் அப்படியே நம்ம இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இனி இதை வந்து நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எழுத போறோம். அதாவது இது A plus B the whole square. A plus B the whole square னா ஃபார்முலா என்ன வரும், A square plus 2AB plus B square. சோ இந்த ஃபார்முலாவை நம்ம இதுல அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அப்ப A இருக்கிற இடத்துல 6 இருக்கு, B இருக்கிற இடத்துல 2A இருக்கு. அப்படியே A இருக்கிற இடத்துல 6 இருக்கு, B இருக்கிற இடத்துல 2A இருக்கு. அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும், 6 ஸ்கொயர் பிளஸ் 2 into A into B. B என்னது இருக்கு நமக்கு 2A plus B ஸ்கொயருக்கு என்ன இருக்கு 2A the whole square equal to A square plus இதுவும் A plus B the whole square தான். A இருக்கிற இடத்துல 4 இருக்கு, B இருக்கிற இடத்துல அதே 2A தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ்
2 into 4 into 2 into 4 into 2a plus 2a the whole square. So இனி அப்படியே simplify பண்ணுங்க. 6 square என்ன எழுதலாம்? 36 plus 2 2s are 4, 6 4s are வரும் 24a plus 2a square na 4a square equal to a square plus 4 square na 16 plus இங்க என்ன வரும்? 2 2s are 4, 4 4s are 16a plus 4a square. இனி இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரே சைடுல கொண்டு வரலாமா? 36 plus 24a plus 4a square plus a square இங்க வரும்போது minus a square plus 16 இங்க வரும்போது minus 16. இது எல்லாமே நம்ம இங்க கொண்டு வரோம். பிளஸ் தானே இருக்கு. அப்ப ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது எல்லாமே நமக்கு மைனஸா மாறி வந்துரும். அப்போ minus 4a square equal to 0. ஓகேவா? இனி எல்லாம் எப்படி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணுமோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம a ஸ்கொயர் எடுக்கலாம். இங்க 4a ஸ்கொயர் minus 4a ஸ்கொயர் கேன்சல். மீதி என்னது இருக்கு? minus a ஸ்கொயர் இருக்கு. அடுத்தது a இங்க 24a இருக்கு. அடுத்து இங்க minus 16a இருக்கு. சோ 24ல 16 போச்சுனா என்ன வரும் மீதி? 24 16 4 plus 4 8 வரும் இல்லையா? 16 கூடல 8 ஆட் பண்ணா நமக்கு 24. அப்போ சைன் வந்து சாரி இங்க பிளஸ் 24ல இருக்கு. பிளஸ் 24a இங்க minus 16 சாரி நம்ம சப்ட்ராக்ட் தானே பண்ணிருக்கோம். சோ அப்போ 24a ல minus 16a போச்சுனா அப்போ இங்க சைன் வந்து பிளஸ் பிக் நம்பருக்கு சைன் பிளஸ் தானே இருக்கு. சோ அப்போ பிளஸ் 8a. அடுத்தது கான்ஸ்டன்ட் பிளஸ் 36 minus 36 இருக்கு. அப்போ 36ல இருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 0 20. சைன் வந்து நமக்கு பிளஸ் தான் வருது. சோ 20 equal to 0. இப்போ நம்ம டிவைடட் பை மைனஸ் கொண்டு டிவைட் பண்றோம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ் கொண்டு எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணும்போது என்ன வந்துரும்? a ஸ்கொயர் இங்க மைனஸ் போயிரும். இங்க வந்து மைனஸ் வந்துரும். minus 8a. சோ இங்க பிளஸ் இருக்கிறது minus 20 equal to 0. இப்போ நம்ம இத ஃபேக்டரைசேஷன் பண்ணனும். ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இங்க மல்டிப்ளை பண்ணா -20 ஆட் பண்ணா -8. சோ அப்ப எந்த நம்பரா இருக்கலாம் பாருங்க. -10 ம் 2 ம் எடுத்தீங்கன்னா 10 2s are 20. இங்க மைனஸ் இருக்கனால -10 into 2 -20 வந்துருதா? ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு -8 வரணும். வருது இல்லையா? சோ ரெண்டு ஆட் பண்ணா இது மைனஸ் இது பிளஸ். சோ அப்போ -8 வருது. சோ அப்போ ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் -10 ம் 2 தான். இப்போ நமக்கு இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 இருக்கிறதுனால இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம அப்படியே எழுதிடலாம். எப்படி எழுதலாம் பாருங்க. a -10 into a plus 2 equal to 0 அப்படின்னு நான் டைரக்டாவே எழுதிடலாம். இல்லைன்னா நீங்க வந்து இதுல எழுதணும். -8a வர இடத்துல -10a plus 2 அடுத்தது a ஸ்கொயர் -10a plus 2 -20 equal to 0. அதுக்கப்புறமா நீங்க கம்பேர் பண்ணி வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இதுதான் வரும். a -10 into a plus 2 equal to 0 தான் வரும். இப்போ நமக்கு a வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்குது. a -10 equal to 0 கிடைக்குது. a plus 2 equal to 0 கிடைக்குது. இதுல இருந்து a equal to 10, இங்க இருந்து a equal to -2. சோ நமக்கு நெகட்டிவ் வந்து a வந்து cannot be நமக்கு நெகட்டிவ். ஓகேவா? சோ a cannot be negative. அப்போ therefore நமக்கு a என்னவா தான் இருக்கும்? therefore a equal to 10 தான் இருக்கும். இப்போ நமக்கு a தெரியும். மீதி என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு b யும் c யும் கண்டுபிடிக்கணும். b கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு c வேணும். c தெரிஞ்சாதான் நமக்கு a கண்டுபிடிக்க முடியும். இல்லனா இந்த ஈக்குவேஷன்ல போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம a கண்டுபிடிச்சிட்டோம். சோ நான் இப்போ c கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் c equal to நமக்கு 6 plus 2a இருக்கு. அப்போ implies c equal to என்ன வரும்? 6 plus 2 into a வந்து 10 இல்லையா? சோ அப்போ equal to 6 plus 10 into 2 20 equal to 26. c வந்து 26 கிடைச்சிருச்சா? அடுத்தது b ல நான் இதிலே கொண்டு ஈஸியா போட்டுறலாம். அப்ப நமக்கு b equal to c minus 2. அப்போ equal to c என்னது நமக்கு 26 minus 2. அப்போ b equal to என்ன வருது? 24 வருது. சோ இப்போ a வந்து 10, b 24, c வந்து நமக்கு 26. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? find the sides of the triangle தான கேட்டிருக்காங்க. அப்போ therefore the sides of the triangle are எதெல்லாம் வரும்? நமக்கு
ஃபர்ஸ்ட் ஏ வந்து எவ்வளவு 10 சென்டிமீட்டர், பி வந்து 24 சென்டிமீட்டர், சி எவ்வளவு 26 சென்டிமீட்டர். ஸோ இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இனி அடுத்த சம் 6th சம் பார்க்கலாம். அடுத்த 6th சம் பாருங்க. 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point 4 meter high. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லேடரோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லேர்னிங் டுவர்ட்ஸ் வெர்டிக்கல் வால் சச் தட் இட் ரீச்சஸ் த வால் அட் ஏ பாயிண்ட் வந்து 4 மீட்டர் ஹையா. ஒரு லேடர் வந்து அந்த வாலை நோக்கி இப்போ வந்து நமக்கு இதுல வந்து வால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இது வந்து நமக்கு வால் இருக்கு. அப்போ இங்க இருந்து ஒரு லேடரை நம்ம அந்த வாலுக்கு மேல சாட்சி வைக்கும்போது இந்த மாதிரி இப்படி தானே வைப்போம் ஸ்லோப்பா இல்லையா. ஸோ அப்போ இப்படி ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு லேடர் போகும் இல்லையா. ஸோ இப்போ இது லேடரோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து வால் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க வெர்டிக்கல் வால் சச் தட் இட் ரீச்சஸ் த வால் அட் ஏ பாயிண்ட் 4 மீட்டர் ஹைட். ஸோ இது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4 மீட்டர் ஹைட்ல இது கொடுத்துருக்காங்க. அப்ப நான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், இது சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த லேடரை வந்து இப்படியே நம்ம சாட்சி வைக்கும் போது அது 4 மீட்டர் ஹைட்ல வால்ல வைக்கிறாங்க. அந்த லேடரோட ஹைட் வந்து 5 மீட்டர்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு இந்த பித்தாகரஸ் தியரம் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் பண்ணுது. இந்த 2 சைடு தெரியும், இது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த சைடை கண்டுபிடிக்கலாமா. அப்போ இன் ட்ரையாங்கிள் ABC யூசிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது நமக்கு அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் சைடு இல்லையா. அப்போ நமக்கு இங்க தெரியுது, இங்க ஹைபாட்னியூஸ் தெரியுது, என்ன இருக்கு 5 ஸ்கொயர் இருக்கு, ஈக்குவல் டு ஒரு சைடு தெரியுது 4 ஸ்கொயர், இன்னொரு சைடு நமக்கு தெரியாது, அது என்னது B ஸ்கொயர்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 5 ஸ்கொயர்னு எவ்வளவு 25 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னா 16 பிளஸ் BC ஸ்கொயர். இப்போ நான் 16 இங்க கொண்டு வரேன். அப்ப 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு BC ஸ்கொயர். 25 மைனஸ் 16 என்னவா இருக்கும் 9 ஈக்குவல் டு BC ஸ்கொயர். இப்போ 9 நான் எப்படி எழுதுறேன் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர்னு எழுதுறேன். ஸோ அப்போ இம்ப்ளைஸ் BC ஈக்குவல் டு எவ்வளவு வருது எனக்கு 3 மீட்டர்னு வருது. ஓகேவா. ஸோ BC வந்து அப்போ எவ்வளவு 3 மீட்டர். இப்போ இது வந்து எவ்வளவு நமக்கு 3 மீட்டர். ஸோ இந்த சைடு இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இனி அடுத்தது நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் தி ஃபுட் ஆஃப் தி லேடர் இஸ் மூவ்ட் 1.6 மீட்டர் டுவர்ட்ஸ் த வால். இப்போ இந்த லேடரை வந்து என்ன பண்றாங்க வாலை நோக்கி 1.6 இப்படி நம்ம அந்த ஏனையை வந்து ஒரு இடத்துல வைப்போம், அதை எடுத்து அப்படியே 1.6 இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு லேடரை மறுபடியும் நீங்க அந்த வால் அப்படியே சாய்க்கிறீங்க. அப்போ இப்படி வச்சிருக்க வால் நம்ம கொஞ்சம் நீங்க இங்க நகர்த்துனீங்கன்னா அந்த வால் இங்க போகும், லேடர் வந்து இப்படி போயிடும் இல்லையா. ஸோ நீங்க அதை வந்து வேணா நீங்க வச்சு பாருங்க, உங்க வீட்டுல லேடர் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்க வால்ல வச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்படி வச்சிங்கன்னா அது வந்து அந்த வால்ல வந்து ஆல்ரெடி இருந்ததை விட அப்படியே மேல் நோக்கி நகரும். ஓகேவா. ஸோ இப்படி நகர்ந்துச்சுன்னா find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. So already நம்ம வச்சதுல இருந்து இப்போ எவ்வளவு தூரம் மேல் நோக்கி நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்கணும். சோ இத தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் x. ஓகேவா. சோ ஆல்ரெடி இதுல இருந்து இது வரைக்கும் தெரியும் 4. இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் x. இத வந்து நான் x ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த லேடர் வந்து இதே லேடர் தான் நம்ம இங்க இருந்து இங்க இதுல வந்து 1.6 மீட்டர். ஓகேவா. 1.6 மீட்டர் நகர்த்தி இப்ப வைக்கிறோம். அப்போ இந்த லேடரோட லென்த் என்னதான் இருக்கும் 5 மீட்டரா தான் இருக்கும். ஓகேவா. சோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஃபிகர்ல. இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த x ஓட வேல்யூ தான் இப்போ நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ இப்போ வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் என்ன எடுக்கலாம், இதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா, இதுக்கு D நான் கொடுத்துக்கிறேன், இதுக்கு E ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் DCE
ட்ரையாங்கிள் டிசிஇ எடுத்தீங்கன்னா டிசி வந்து நமக்கு தெரியாது. ஸோ பிசி தெரியும், 3 மீட்டர் தெரியும், அண்ட் பிடியும் தெரியும், 1.6 மீட்டர்னு தெரியும். அப்ப டிசி கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பிசில இருந்து பிடியை கொண்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசி கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எழுதிடலாமா? முதல்ல டிசி கண்டுபிடிக்கணும். ஸோ டிசி கண்டுபிடிக்கிறதுக்கு டிசி ஈக்குவல் டு பிசி மைனஸ் பிடி பிடின்னு எழுதியிருக்கேன். ஸோ பிசி நமக்கு தெரியும், 3 மைனஸ் பிடி வந்து 1.6 இல்லையா? ஸோ பிசி வந்து 3 மீட்டர், பிடி வந்து 1.6. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3ல இருந்து 1.6 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க 0வா, 10ல 6 போச்சுன்னா இது 2 ஆயிரும், இங்க 10 ஆயிரும், 4 ஆயிரும், 2ல 1 போச்சுன்னா 1.4. ஸோ 1.4 மீட்டர். இப்போ டிசி வந்து 1.4 மீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ வந்து 1.4 மீட்டர். இப்போ நமக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுங்க. ட்ரையாங்கிள் டிசிஇ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அதை வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போறோம். ட்ரையாங்கிள் டிசிஇ எடுத்து யூசிங் பித்தாகரஸ் தியரத்தை நான் யூஸ் பண்ண போறேன். பித்தாகரஸ் தியரம். அதுலயும் நம்ம ஹைபாட்னியூஸ் எது வரும்? இந்த சைடு இல்லையா? இதான பெரிய பகுதி. சோ இங்க அப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் 2 சைடு. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு இது வந்து இதுல இருந்து இது வரைக்கும் 4 தெரியும், இதுல இருந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சிஇ என்னவா மாறிடும்? 4 பிளஸ் எக்ஸா மாறிடும். என் ட்ரையாங்கிள்ல சிஇ வந்து என்னவா மாறிடும்? 4 பிளஸ் எக்ஸ். ஸோ இப்போ நான் டிஇ அதை வேணா நம்ம எடுத்து எழுதிடலாமா? டிஇ 5, டிசி 4, 1.4 மீட்டர், சிஇ வந்து எவ்வளவு? 4 பிளஸ் எக்ஸா மாறிடும். ஸோ அதை வேணா நம்ம எழுதிடலாம். இப்போ ட்ரையாங்கிள் டிசிஇல வந்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு டிசி ஸ்கொயர் பிளஸ் சிஇ ஸ்கொயர். ஓகேவா? இனி வேல்யூ எழுதுங்க. டிஇ ஸ்கொயர் வந்து என்ன வரும் நமக்கு? 5 ஸ்கொயர். ஸோ இங்க வந்து 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு டிசி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1.4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சிஇ ஸ்கொயருக்கு தான் நான் என்ன சொன்னேன்? 4 பிளஸ் எக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 4 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ சிஇங்கும் போது நமக்கு மொத்தம் இவ்வளோ இதுல இருந்து இங்க வரைக்கும் வரும். ஸோ சிஏ வரைக்கும் 4, ஏல இருந்து இ வரைக்கும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ அப்போ சிஇங்கும் போது 4 பிளஸ் எக்ஸ், அதாவது சிஏ பிளஸ் ஏஇ வரும். சிஇ வந்து சின்ஸ் சிஇ ஈக்குவல் டு சிஏ பிளஸ் ஏஇ. ஓகேவா? ஸோ சிஏங்கிறது வந்து நமக்கு 4, ஏஇ வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ அதனால தான் நான் சிஏ வந்து 4 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாமா? 5 ஸ்கொயர் வந்து 25, 1.4 ஸ்கொயர் என்ன வரும்? 14க்கு வந்து 14 ஸ்கொயர்னா என்ன வரும் நமக்கு? 14 ஸ்கொயர் வந்து அதனுடைய ஸ்கொயர் நம்பர் வந்து 14 ஸ்கொயர்னா 196 வரும். ஓகேவா? நமக்கு இங்க அதாவது 1.4 இன்டூ 1.4 வரும்போது 2 டிஜிட்டா வந்துடும். ஸோ அப்போ 2 டிஜிட் தள்ளி கொண்டு வைக்கும்போது 1.96. நீங்க இதனுடைய ஸ்கொயர் நம்பர் இருந்துச்சுன்னா அது அப்படியே டெசிமலை வச்சு 2 டிஜிட் தள்ளி கொண்டு வச்சுட்டீங்கன்னா போதும். அப்போ 1.96 வரும். பிளஸ் இதை a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது 25 அப்படியே எழுதுங்க. 1.96 அப்படியே வரும். ஸோ அடுத்தது இங்க வந்து 4 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 16 பிளஸ் இதை வந்து என்ன எழுதலாம்? 4 2 சார் 8, 8x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இப்போ நமக்கு இது இப்படி செய்யும் போது இங்க பாருங்க, இந்த ஸ்டெப்ல இது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து ஃபேக்டரைசேஷன் வந்துடும். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் இங்க வந்து டெசிமல் வச்சு வருது 25. இது வந்து ரெண்டும் நமக்கு ஹோல் நம்பர்ஸ் இருந்தால் தான் ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனால் நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு டெசிமலா வந்துருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஸ்டெப்பை நம்ம விட்டுட்டு இது வேண்டாம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? இதைவே நம்ம எடுக்க போறோம். இதை என்ன பண்ண போறோம்? இந்த ஸ்டெப்ல இருந்து நான் எதை பண்றேன்? இதை வந்து இங்க கொண்டு வரேன். இப்ப இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? 5 ஸ்கொயர்னா 25 ஈக்குவல் டு 1.4 த ஹோல் ஸ்கொயர்னா நம்ம சொன்னேன் 1.96 தான் வரும்.
பிளஸ் அந்த 4 பிளஸ் எக்ஸை வந்து நம்ம அப்படியே தான் வச்சுக்கலாம், ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்றேன், இந்த 1.96 நான் இங்க கொண்டு வரேன். அப்போ 25 minus 1.96 equal to 4 plus x the whole square. இப்போ இந்த 4 plus x the whole square இங்க வச்சுக்கலாம். இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 25ல 1.96 போச்சுன்னா மீதி என்ன வரும், இங்க 4 மாறிடும், இங்க 9, இங்க 10. ஸோ 10ல 6 போச்சுன்னா 4, 9ல 9 போச்சுன்னா 0, 4ல 1 போச்சுன்னா 3, 23.04. ஸோ 23.04 வந்துடும். அடுத்தது நம்ம இப்போ 4 plus x the whole square தான் 23.04. அப்போ 4 plus x என்னவா மாறிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23.04 வந்துருமா? இதை வந்து நமக்கு ஸ்கொயர் மெத்தட்ல தான் பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்ட்டு இங்க இந்த மெத்தட்ல செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல டிவைட் பண்ண போறோம். ஸோ நான் இங்க 23.04 இங்க வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் 23 எடுங்க. 23 பக்கத்துல உள்ள ஸ்கொயர் நம்பர் எது வரும் நமக்கு, 4 4s are 16. ஸோ 4 தான் வரும். 5 5s are எடுக்கும்போது 25, 23 விட அதிகமா மாறிடும். அப்போ நமக்கு 4 தான் எடுக்க முடியும். 4 4s are 16. 23ல 16 போச்சுன்னா மீதி என்ன வரும், இங்க 13 மாறிடுமா? 13ல 6 போச்சுன்னா 7 இல்லையா, 7 இங்க அவ்வளவுதான். இனி அடுத்தது இங்க பாயிண்ட் இருக்கனால இங்க பாயிண்ட் வச்சிடலாம். பாயிண்ட் வச்சுட்டு இந்த 4 கூடால ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். அப்போ 4 2s are 8. அடுத்தது இந்த 2 டிஜிட்டை நம்ம இறக்குறோம். ஸோ இங்க பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, அப்படியே 2 டிஜிட் நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இனி நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த 8 கூடால எதை மல்டிப்ளை பண்ணா, எந்த நம்பரை போட்டா மல்டிப்ளை பண்ணா 704 வருது அப்படின்னு நமக்கு பார்க்கணும். ஓகேவா? ஸோ எந்த நம்பர் வரும், 8 போடலாமா பாருங்க. 8 போட்டா 8 8s are 64, 64 வரும். மீதி 64, 64 பிளஸ் 6 வந்து 70 வருது. ஸோ நான் 8 போடுறேன். ஓகேவா? ஸோ நான் 8 போடுவோம். இங்க பாயிண்ட் இருக்கு, இங்க தேவையில்லை. இப்போ இந்த 8 கொண்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 8s are 64, மீதி 6 இருக்கு, மறுபடியும் 8 8s are 64, 64 பிளஸ் 6 வந்து என்ன வந்துடும், 70. ஸோ 0 வந்துருது. ஸோ அப்போ 4.8. ஓகேவா? ஸோ அப்போ 4 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4.8 வந்துருது. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், 4.8. இந்த 4 அங்க வரும்போது -4 மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 4.8ல 4 போச்சுன்னா 0.8 வந்துடும். 0.8 மீட்டர். இப்போ இதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 0.8 மீட்டர் வந்து மேல் நோக்கி அது நகர்ந்து போயிருக்கு. அதான் நம்ம கொஸ்டின்ல கேட்கறாங்க, ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பை விச் த டாப் ஆஃப் தி லேடர் வுட் ஸ்லைட் அப்வர்ட்ஸ் ஆன் த வால் தான் கேட்கறாங்க. ஸோ வால்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் மேல் நோக்கி நகர்ந்து போயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ எவ்வளவு போயிருக்கு, 0.8 மீட்டர். ஸோ ஆல்ரெடி இருந்த இதுல இருந்து 0.8 மீட்டர் வந்து மேல் நோக்கி நகர்ந்து போயிருக்கு. அதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்க இதுல வந்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் இதை அப்படியே வச்சுட்டு இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.